வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ், ஐடில் டைம் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ், லேபர் ஈல்டு வேரியன்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியன்சஸ் அதையும் பார்த்துடலாம். What is labor cost variance? Labor cost variance is the difference between the standard labor cost and the actual labor cost for the actual output achieved. It shows whether labor cost is more or less than expected. அதாவது ஒரு ஆக்சுவல் அவுட்புட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க செட் பண்ணியிருக்கிற லேபர் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் லேபர் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் லேபர் காஸ்ட். இப்போ ஆக்சுவல் லேபர் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட கம்மியாக இருக்குதுன்னா அது ஃபேவரபிள். ஆக்சுவல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குதுன்னா அது அட்வர்ஸ் அல்லது அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் ₹50. ஆனால் ஆக்சுவல் ஹவர்ஸ் 110 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ரேட் பர் ஹவர் ₹55. ஸோ ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் ₹5000. ஆனால் ஆக்சுவல் லேபர் காஸ்ட் ₹6050. ஸோ ₹1050 பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டாண்டர்டை விட அதிகமாக இருக்குது, விச் இஸ் அட்வர்ஸ் அல்லது அன்ஃபேவரபிள். லேபர் ரேட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். லேபர் ரேட் வேரியன்ஸ் அரைசஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் வேஜ் ரேட் அண்ட் ஆக்சுவல் வேஜ் ரேட் பெய்டு. ஃபோக்கஸஸ் ஆன் ரேட் பர் ஹவர், நாட் டைம் டேக்கன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் மல்டிப்ளைடு வித் ஆக்சுவல் ஹவர்ஸ். இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு ₹50 தான், பட் ஆக்சுவல் ரேட் பர் ஹவருக்கு ₹55. ஆக்சுவல் ஹவர்ஸ் 110 ஹவர்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டாண்டர்டோட அதிகமாக இருக்குது, ₹5 அதிகமாக இருக்குது. ஸோ மல்டிப்ளைடு வித் ஆக்சுவல் ஹவர்ஸ் ₹550, விச் இஸ் அட்வர்ஸ் அல்லது அன்ஃபேவரபிள். வாட் இஸ் ஐடில் டைம் வேரியன்ஸ்? Idle time variance measures the cost of wages paid for unproductive time. It happens due to power failure, machine breakdown and materials shortage. இப்போ ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு மிஷின் ப்ராப்ளம் ஆகிடுது அல்லது பவர் இன்டரப்ஷன் இருக்குது, அதனால் ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பேஜ் ஆகுது, லேபர்ஸ் ஐடிலாக இருக்காங்க. அந்த ஐடில் டைமுக்காக அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய வேஜஸ் தான் ஐடில் டைம் வேரியன்ஸ். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐடில் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். இங்கே ஐடில் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ், பட் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு ₹50. ஸோ வேரியன்ஸ் ₹500, விச் இஸ் அட்வர்ஸ். ஏன்னா இது ஐடில் டைம். ஸோ ஐடில் டைம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ வேஜஸ் பெய்டு ஃபார் ஐடில் டைம் எல்லாமே அட்வர்ஸ் தான். அதில் ஃபேவரபிள் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. வாட் இஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்? இது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் மெஷர்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அலவுட் அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு வேல்யூட் அட் ஸ்டாண்டர்ட் ரேட். ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் ரேட். இங்கே ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது 100 ஹவர்ஸ் தான், ஆனால் ஆக்சுவல் ஹவர்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது 110 ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு ₹50. ஸோ ₹500 அட்வர்ஸ். ஏன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவரை விட அதிகமாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ்? லேபர் மிக்ஸ் வேரியன்ஸுங்கிறது சேஞ்ச் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த மிக்ஸ். அதாவது லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் அரைசஸ் when ஆக்சுவல் லேபர் காம்போசிஷன் differs from ஸ்டாண்டர்ட் லேபர் மிக்ஸ், applicable when multiple grades of labor are used. Formula revised standard hours minus actual hours multiplied with standard rate. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கில்டு லேபர் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு 2 கேட்டகரி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். ஸ்டாண்டர்டு மிக்ஸ் பர்சன்டேஜ் ஸ்கில்டுக்கு 60%, அன்ஸ்கில்டுக்கு 40%. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் ₹60, ஸ்கில்டுக்கு, அன்ஸ்கில்டுக்கு ₹40.
ஆனால் ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து ஸ்கில்டுக்கு வந்து 40 ஹவர்ஸும் அன்ஸ்கில்டுக்கு வந்து 60 ஹவர்ஸும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவல் லேபர் ஹவர் கன்சம்ஷனில் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே ஆக்சுவல் ஹவர் கன்சம்ஷன் வந்து 100 ஹவர்ஸ், அதில் 60% அப்படிங்கிறது ஸ்கில்டுக்கு 60 ஹவர்ஸ் வரும், அன்ஸ்கில்டுக்கு 40 ஹவர்ஸ் வரும். ஸோ மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ், அதாவது 60 minus 40 multiplied with standard rate. ஸோ 1200. 40 minus 60 multiplied with 40 which is adverse. ஏன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் ரிவைஸ்ட் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆக்சுவல் ஹவர்ஸ் அவங்க கன்சம்ஷன் பண்ணது வெறும் 40 தான். ஸோ விச் இஸ் ஃபேவரபிள். 1200 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள். ஆனால் இங்கே ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வந்து 40 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க ஆக்சுவலாக கன்சம்ஷன் பண்ணது 60 ஹவர்ஸ் which is higher than the standard. So 800 வந்துட்டு adverse. So net total பார்த்தீங்கன்னா 400 வந்துட்டு favorable தான் இருக்கு. What is labor yield variance? Labor yield variance measures the loss or gain in output due to labor performance when total labor hours differ. அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பிகாஸ் ஆஃப் த லேபர் பர்ஃபார்மன்ஸ். அதை தான் நம்ம வந்து லேபர் ஈல்டு வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் பர் யூனிட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் 100 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1000 யூனிட்ஸ் அவங்க செட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக அவங்க அவுட்புட் அச்சீவ் பண்ணினது 900 யூனிட்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் லேபர் காஸ்ட் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 rupees. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் தான். ஏன்னா அவங்க செட் பண்ணியிருக்கிற அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ், அதை விட இவங்க வந்து கம்மியாக தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 rupees வந்து அட்வர்ஸ். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியன்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, லேபர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லேபர் ரேட் வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் ஐடில் டைம் வேரியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ உங்களால் லேபர் ரேட் வேரியன்ஸ் அண்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் ஐடில் டைம் வேரியன்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது மூணையுமே நீங்கள் சம் பண்ணிங்கன்னா வர்றது லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். அதே மாதிரி லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸினுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்டு லேபர் ஈல்டு வேரியன்ஸ். ஸோ உங்களுக்கு லேபர் மிக்ஸ் வேரியன்ஸோ லேபர் ஈல்டு வேரியன்ஸோ கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் உங்களால் அரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் லேபர் வேரியன்ஸஸை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் தேவை. தேங்க்யூ.